ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் திவ்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய வாழ்த்துக்கள், மக்கள்கிட்ட இருந்து நிறைய வாழ்த்துக்கள் நிறைய உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மக்களே, ரொம்ப நன்றி. ஸோ வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? வெளியே வந்துட்டு நான் ஒரு 2 நாளாக வந்து செம்ம தூக்கம், என் ஃபோனு எதுவுமே பார்க்கல. பட் நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மக்கள்கிட்ட இருந்து இந்த அளவுக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு 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 ஜென்னின்னு ஒரு கேரக்டராக இருக்கும்போது பார்த்துருக்கேன். இப்போ திவ்யாவாக மக்கள் இவ்வளோ கொண்டாடுறாங்க, திவ்யா மாதிரி வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மக்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் உங்கள் வீட்டில் ஒருத்தராக வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ நீங்கள் வெளியே வந்த பிறகு ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு பண்ண விஷயம்னா ஹாஸ்பிட்டல் போனது. நாட் வெல் ஸ்டில், கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுத்தது. அப்புறமா வந்து நான் கோயிலுக்கு போனேன். நம்ம போய் நம்ம ஆள் முருகரை பார்த்துட்டு வந்தேன். சூப்பர். ஸோ உங்களோட பிபி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ஓவராலாக? ஏங்க அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறதுல அதில் வெறும் ஒரு 20 பேர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்குதுன்னா இட்ஸ் நாட் ஈஸி, நாட் இட் ஆல் ஈஸி. அந்த 20 பேரில் 24 பேர் வாட் எவர், அதில் நானும் ஒரு ஆளாக இந்த வருஷம் நான் உள்ளே போவேன் நான் சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. அந்த வீட்டுக்கு போய் 30 நாள் ஆயுமே நான் வந்து யோசிக்கிறேன், ஓ நம்ம இந்த வீட்டில் தான் இன்னும் இருக்குமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. நிறைய அனுபவம் இருந்ததுங்க. லைக் நிறைய எமோஷன்ஸ் இருந்தது அந்த வீட்டில். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எமோஷன்ஸ் இருந்தது. அது பார்க்குறதுக்கே எப்படி இருந்துச்சுன்னா சண்டை இருக்கும், லைக் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஒரு லவ் இருந்தது, ஒரு நட்பு இருந்தது. ஒரு மாதிரி எல்லா எமோஷன்ஸுமே இப்படி பக்கத்துலேயே நம்ம பார்க்க முடியும், எங்கேயுமே அதை விட்டு போக முடியாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் இதுக்கு மேலே லைஃப்பில் என்னன்னாலும் பார்த்துக்கலாம்டா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்களா? இன் கேஸ் நினைக்கலன்னா யார் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க? நான் வந்து சத்தியமாக லைக் அப்படி உள்ள யாருக்குமே ஒரு கெஸ் இருக்காது. மேபி நம்ம நல்லா ப்ளே பண்ணணும் நம்ம டைட்டில். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் உள்ள வர எல்லாருக்குமே நம்ம வந்து எப்படியாவது டைட்டில் வின் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு தான் எல்லாருமே வருவாங்க. அப்படி அவங்கள ஒருத்தராக தான் நானும் இந்த வீட்டுக்குள்ளே போனேன். எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது நான் வின் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும்ல பண்ணணும்னு, எனக்குமே ஐடியா கிடையாது. உள்ள இவங்க வின் பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா வீக்லி ஒப்பீனியன் மாறும், உள்ள திங்ஸ் எமோஷன்ஸ் மாறும். ஸோ நம்மளால கெஸ் கூட பண்ண முடியாது. பட் என்னோட நோக்கம் லைக் நம்ம போகணும், எது வரைக்கும் நம்மளால போக முடியுமோ அது வரைக்கும் நம்மளை புஷ் பண்ணி கொண்டு போகணுங்கிற நோக்கம் மட்டும் எனக்கு இருந்தது. ஸோ அந்த ஸ்டேஜ் மூமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ 2 கை தூக்கிட்டு இருக்கும்போது யார் எடுத்துருப்பாங்கன்னு இருக்கும்போது அப்போ விஜய் சாரோட கூட இருக்கும்போது அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஸ்டேஜில்? அது வந்து இப்போ நினைச்சாலே வயிற்றுக்குள்ள ஒன்று பண்ணுறாங்க. டே ஃபுல்லாகவே எனக்கு இங்கே ஒன்று பண்ணிட்டு இருந்தது. அது அந்த மாதிரி எனக்கு இது வரைக்கும் பண்ணினதே கிடையாது. அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. எப்பவுமே எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் அது கீழே உட்காந்துருப்பாங்க ஒருத்தராக தான் இருந்திருக்கேன். நாமினி வரும்போது நம்ம இந்த வருஷம் ஏறுவோமா அப்படின்னு நிறைய விஷயம் யோசிச்சிருக்கேன். பட் ஒரு ஃபினாலே வரைக்கும் வந்து ஒரு 2 பேர் யார் வின்னர் யார் ரன்னர் ஆவாங்க அப்படின்னு அந்த மூமெண்ட் வந்து அது அந்த இடத்துல நிற்கும் போது தாங்க அது தெரியும். அது சொன்னால் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. இங்கெல்லாம் ஒன்று பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது, ரொம்ப ஒரு மாதிரி அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது, ரொம்ப பயமாக இருந்தது. இது என்னவா இருக்கும்? பட் ஐ ஃபிக்ஸ்ட் எதுனாலுமே நான் அப்படி ஒரு பர்சன் தான். நான் ஒன்று பண்ணுவேன், ஒரு முயற்சி பண்ணுவேன், அதில் என்ன வந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஏன்னா அதில் நான் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பேன். அது ஃபுல் எஃபர்ட் நான் போட்டிருக்கனால சரி விட பார்த்துக்கலாம், அந்த மாதிரி போயிடக்கூடாது தான். பட் அந்த மூமெண்ட் சூப்பர். அதுவும் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி பாருங்கடா அந்த மாதிரி இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா முன்னாடி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த மூமெண்ட் வந்து ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதுவும் சரி சார் ரொம்ப நேரமா டிக் பண்ணலாமா, பிரேக் எடுக்கலாமா, அது வந்து இன்னும் ஒரு பீக்காக இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம்னா என்ன விஷயம்? பிக் பாஸ் வீட்லையா கற்றுக்காத விஷயமா? எல்லாமே கற்றுக்கலாங்க, எவ்ரி திங். இப்போ எனக்கு 4 பேருக்கு தான் சமைக்க தெரியும் சரியா, இன்னும் ஒரு 5 பேருக்கு தெரியும். 15-16 பேருக்கு சேர்ந்தப்ப எனக்கு சமைக்கவே தெரியாது. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இப்போ வெளியில் நான் எப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தர் கூட நமக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுன்னா நம்ம கடந்து போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த வீட்டில் கிடைக்கும், வெளியில் கிடைக்கும் நமக்கு. பட் இந்த வீட்டில் அப்படி கிடையாது. ஒரு லூப்பில் அவங்கள தான் நம்ம பார்க்கணும், அவங்க கூட தான் கான்வர்சேஷன் வைக்கணும், அவங்க கூட தான் டாஸ்க் ப்ளே பண்ணணும். அது ஒன்று கற்றுக்கிட்டேன்.
ரொம்ப ஈஸியா அப்படி நான் வந்துடுவேன். லைக் அப்பா இந்த பக்கமே வரக்கூடாது, எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா இனிமே எனக்கு எல்லாம் வெளியும் என்னால அவங்கள என்னால ஃபேஸே பண்ண முடியும், என்னால போய் கூட சகஜமா கூட பேச முடியும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. அண்ட் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனைனாலுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வந்து நிற்பாங்க. ஒரு லவ் இருந்தது, ஒரு அன்பு இருந்தது. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கத்துக்கிட்டதுன்னா இதுதாங்க. என்னனாலும் நான் வெளியிலேயே அப்படிதான், என்னனாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பர்சன் தான். வீட்டுல கத்துக்கிட்டது ஒண்ணுதான், வெளியில என்ன பிரச்சனைனாலும் அவங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அதுக்கப்புறம் கூட பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் பவுன்ஸ் பேக் ஆகி நீங்கள் டாஸ்க்கு கிச்சன் ரெஸ்பான்சிபிளாக ரொம்ப பொறுப்பாக நிறைய விஷயம் டக்குன்னு பண்ணுறீங்க. அது எப்படி பண்ண முடியுதுன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா நான் ரொம்ப ஹர்ட் ஆகக்கூடிய ஒரு பர்சன். எனக்கு சும்மா லைக் என் க்ளோஸ் ஒன் சும்மா லைட்டாக என்ன வந்து ஹர்ட் பண்ணாங்க, நான் சொல்லக்கூட மாட்டேன் அவங்ககிட்ட எனக்கு இந்த விஷயம் ஹர்ட் ஆச்சு அப்படின்னு. நானே எனக்குள்ள பயங்கரமாக ஹர்ட் ஆகிப்பேன். அவங்களுக்கு தெரியாமல் அவங்ககிட்ட நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி இருப்பேன், நான் சொல்லவும் மாட்டேன். பட் எனக்கு அந்த வீடு ஒரு விஷயத்த கொடுத்தது. ஏன்னா நான் அப்புறம் அப்படியே உட்காந்துருவேன். அங்கே ஒரு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் எந்த சைடு போனாலும் ரொம்ப கேரி ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போகும். நீங்கள் ஜாலியாக இருக்கீங்கன்னா டூ த எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகும், சேடாக இருக்கீங்கன்னா ரொம்ப சேடாக எடுத்துகிட்டு போகும். ஸோ நான் எதுக்குள்ளேயும் என்னை வந்து திணிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, கமான், இட்ஸ் ஓகே, ஃபைன், எல்லா இடத்துலையும் எழுந்திரிச்சு நிற்கணும், இட்ஸ் ஓகே, ஃபைன், அந்த மாதிரி மொமெண்டம் தான் இருந்தது. அதே என்னோட ஃபேவரட் வந்து கிச்சன் தாங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டேன்னா நான் உலகத்தையே மறந்துடுவேன், அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பர்சன்னா யார்? இவங்க நம்ம கூட இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருக்கிற பர்சன் யார்? அஃப்கோர்ஸ் ஃபேமிலி தான். வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்கும் அப்படிதான். நான் அப்படிதான் பார்ப்பேன். லைஃப்பில் எனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் வந்து ஃபேமிலி தாங்க எண்ட் ஆஃப் தி டே என்னனாலும். ஸோ ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் ஃபேமிலி தான். எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எபிசோட்ஸ் வந்து நீங்கள் எபிசோடாக பார்த்துருக்கீங்க, நான் வீட்டுக்குள்ளே லைவாக எல்லாரையும் பார்த்துருக்கேன். என்ன ஒன்றே ஒன்று பார்க்கல, யார் யார் என் பின்னாடி எங்கெங்கே உட்காந்து பேசினாங்கிறத மட்டும் நான் பார்க்கல. அது அப்படி பின்னாடி உட்காந்து பேசின விஷயங்கள் அப்படியே பின்னாடியே போயிடலாம், அதை பார்க்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்கள பார்த்துட்டேன் லைவாக எல்லாத்தையும். ஸோ உங்கள் மேலே பிஆர் அலிகேஷன்ஸ் அப்படி நிறைய ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கிளாரிஃபை கொடுக்க விரும்புறீங்க? கண்டிப்பாக ஒரு எனக்கு அன்பு கொடுக்குறவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் ஒரு 20 பீப்புள்ஸ் 50 பீப்புள்ஸ் கூட இருப்பாங்க. நான் ஒரு 10 எனக்கு அந்த அன்பு கொடுக்குற அந்த 10 பேர்த்து நான் எடுத்துக்கலான்னு இருக்கேன். அண்ட் பிஆர் வந்து லைக் அப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எனக்கு லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் பீன் லைக் ஒரு 10-11 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எனக்குன்னு ஒரு ஃபேன் பேஜ் இருக்காங்க, எனக்கான மக்கள் வெளியில் இருக்காங்க. நான் அதெல்லாம் முன்னாடியே வெளியில் பார்த்துருக்கேன். அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. லைக் ரித்திகா, நிவி, அச்சு, நேஹா, நிறைய பீப்புள் இருக்காங்க. எனக்கா ஒரு வீடியோ போட மாட்டாங்க. யாருன்னு முகம் தெரியாத என்ன பிடிச்சி மக்கள் நீங்க எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணுங்க, திவ்யா சூப்பரா பண்ணா, எங்க வீட்டுல ஒரு பொண்ணா பாக்கணும்னு இவ்வளவு அன்பு கொடுக்கும் போது எனக்கு தெரியலங்க, என்னங்க பிஆர் போய் எல்லார் வீட்டையும் போன பிடிங்க அங்க ஓட் பண்ண முடியும், தெரியல. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் கடந்து போற மாதிரி எல்லாத்தையும் கடந்து போக வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா எந்த டாஸ்க் சொல்லுங்க? எனக்கு நான் ஜாலியாக எனக்கு டாஸ்க்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த தலை டாஸ்கில் ஜிம்பால் வச்சு ஒரு டாஸ்க் விளையாண்டுருக்கோம். அது செம்ம ஃபன்னாக இருந்தது. பட் எனக்கு கண்ணு தான் பெயின்ஃபுல்லாக இருந்தது, அதுவே சூப்பராக இருந்தது அந்த டாஸ்க்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுன்னா அந்த டோரை திறந்தா மாவு விழுறது, டிடிஎஃப் டிக்கெட் ஃபினாலையில். அதுக்கப்புறம் அப்படி கை 2 பிடிச்சிட்டு இருப்பேன், தெரியாமல் ஷூ போடாமல் போயிட்டேங்க. இப்பா ஷூ போட்டிருந்தா மாதிரி இன்னும் ஒரு 3 hours 4 hours நின்று போகணும் அப்படின்னு அந்த டிக்கெட் டாஸ்க் முடிய வரைக்கும் இருந்தது. அந்த மாதிரி ஷூ போட்டு போயிருக்கலாமா, அந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு. கார் டாஸ்க் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எல்லாரும் ஆளுக்கு தனித்தனியாக பண்ணிருப்போம். ஒரு குட்டி காரில் மொத்தம் எல்லாரையும் வெளில போட அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டாஸ்க் பிடிச்சிருந்துச்சு. ராஜாராணி டாஸ்க்ல வந்து பயங்கரமாக சிரிச்சோம். அது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. வினோத்தை நான் போட்டு கவுண்டர் எல்லாம் லைக் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரினா என்ன மெமரி சொல்லுவீங்க? வீடே ஒரு அதான் நான் சொன்னல, எனக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணி அந்த வெறும் 9 அந்த பிக் பாஸ் இருக்கும் போது இட் வாஸ் லைக் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, ஆஹா நம்ம இந்த வீட்டுக்குள்ள இனிமே ஒரு வாழ்க்கை வாழ முடியாதுல்ல, இதோட முடிஞ்சது இல்லை அப்படின்னு இருந்தது. பட் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு திங்ஸுமே நான் சொல்றது ஒரு செல்ஃப்ல உள்ள ஒரு பொம்மை கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. என் மெமரியில எது எந்தெந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா கூட என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு லைக் ரொம்ப என்னோட ஆழ்மை. நம்ம ஸ்கூல் எப்படி இருக்கும்,
ஸ்கூலில் இதுதான் என்னோட பெஞ்சாக இருக்கும், இவங்களாம் தான் என் டீச்சர்ஸ், பார்த்த முகலாம் இன்னும் மெமரியில் ஞாபகம் இருக்குல்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு பிக் பாஸ் ஹவுஸ் எனக்கு ஒரு பெரிய ஒரு மெமரி கொடுத்துருக்கு. ரொம்ப என்னை வந்து ரொம்ப வைஸராக இன்னும் கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் வைஸராக ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் மாறி வெளியில் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இன்கேஸ் பிக் பாஸ் வீட்டில் மறக்க வேண்டிய விஷயம்னா என்ன விஷயத்த சொல்லுங்கள்? கசப்பான விஷயங்களை வந்து நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. லைக் நான் எப்போவுமே அப்படிதான், ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒருத்தர்கிட்ட பழகுனாலுமே அவங்களோட குட் குவாலிட்டிஸ் என்னன்னு பார்ப்பேன். எனக்கு நான் அதை எடுத்துப்பேன். நான் சில கசப்பான விஷயங்கள் நிறைய அந்த வீட்டில் நடந்தது. சில கசப்பான விஷயங்களை நான் வீட்டில் இருந்து ஒன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்போது அந்த வீட்டோடய நான் புதைச்சிட்டேன். ஸோ வெளியில் வந்த பேருக்கு யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பீங்க? யார் கூட இவங்க சவகாசமே வேண்டாம்னு நினைப்பீங்க? நான் அது உள்ள டாஸ்க்லேயே சொல்லியிருப்பேன். நான் வெளியில் வந்தேன்னா அரோரா, ஆதிரை, கனியக்கா, ஸோ இவங்கெல்லாம் லைக் தெரியல, ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ஜெல்லானாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் வியானா, ரம்யா எல்லாம் தாங்க, வினோத் அண்ணா, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி ஒரு வைபாக தான் இருப்பாங்க, ஜாலியாக. அக்செப்ட் எனக்கு சண்டை போட்டால் கூட நான் பேசிடுவேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சண்டை போட்டால் டெஃபினட்டாக நான் பேசக்கூடிய ஒரு ஆள் தான். எனக்கு ஒரு சில அலிகேஷன்ஸ் வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது என்னை ரொம்ப டீப்பாக ஒரு விஷயம் ஹர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஒருவேளை நீ பண்ணியான்னு கேட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தா கூட எனக்கு பிடிச்சிருக்காது. அதுவும் நான் யாரை எங்கே பார்த்தாலுமே ஒரு ஹாய் ஹலோ சொல்கிற அளவுக்கு தாங்க இருப்பேன். அப்படி என்ன பண்ணிட போகிறோம், மூன்று திருப்பிட்டு போய் பேசாமல் போய் அப்படிலாம் எல்லாருக்கும் பேசுறேன். இட்ஸ் ஓகே. ஸோ உங்களோட அடுத்த பிளான் என்ன? அடுத்த பிளான் சத்தியமாக எனக்கு தெரியாது என்ன பிளான்னு. ஸோ நோ ஐடியா என்ன பண்ண போகிறேன். ஸோ மச் லவ் ஃபார் மக்கள். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்கள் நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் எனக்கு தெரியும் ஜெனியும் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் நீங்கள் திவ்யாவுக்கு கொடுக்குற ஒரு அன்பாக இருக்கட்டும், பிகாஸ் நான் வெளியில் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் நேற்று கோயிலுக்கு போன இடத்துல கூட யூஆர் வெரி போல்டு, ரொம்ப போல்டாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வேறு மாதிரி இருந்துச்சு உங்களை பார்க்கும்போது. பொண்ணுன்னா இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிற அளவு கேட்கும்போது ஆஹா என்னடா இது ஆனந்தமாக இருக்கு, அந்த மாதிரி கொடுத்துச்சு. ஸோ மக்கள் உங்கள் எல்லாருக்கும் என்னை ஓட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு என்னை ஒரு டைட்டில் வின் பண்ண வச்சிருக்கு. நான் என்னைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இதை நான் எந்த விதத்துலையுமே எப்போவுமே லைக் தப்பான ஒரு சூஸ் பண்ணிட்டோமோ, தப்பான ஒரு டைட்டில் தேர்ந்தெடுத்துட்டோமோ, இல்லை தப்பான ஒரு பர்சனுக்கு இது போயிடுச்சுன்னு உங்களை என்றைக்குமே நான் நினைக்க விட மாட்டேன். அண்ட் இது என்றைக்குமே நன்றி கடமைப்பட்டிருக்கேங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.